ரீசெண்ட் டைம்ஸில் தமிழ் சினிமாவில் கதை திருட்டு சம்பவங்களோ அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ அதிகமாக நடந்துட்டு வரதை பார்க்க முடியுதுங்க. வேற மொழியில் வந்த ஒரு படத்தோட கதையை முறையாக காசு கொடுத்து காப்பிரைட் வாங்கி ரீமேக் பண்ணுறது ஒரு கேட்டகரி. ஆனால் அதை அனுமதி இல்லாமல் பண்ணும்போது தாங்க அது ப்ராப்ளமாகவே மாறுது. இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு படத்தோட கதை கருவையோ அல்லது முழு படத்தையோ கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து அப்படியே அதே கதையம்சத்தோட காப்பி அடித்து வேறொரு படமாக எடுக்கிறதும் நடந்துட்டு வருது. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அட்லி படங்களை சொல்லுவாங்க. என்னதான் நம்ம அவரை விமர்சனம் பண்ணாலுமே கூட தமிழ் டைரக்டர்ஸில் ஃபஸ்ட்டு 1000 கோடி படத்தை கொடுத்தது அவர் தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரே கதையில் வெளியான 2 வேறு படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் நம்ம முதல் பார்க்க போகிற படம் சூர்யா ஜோதிகா நடித்த போகலாம் கேட்டுப்பார் வர்சஸ் பிரசாந்த் சிம்ரன் நடித்த ஜோடி திரைப்படம். இந்த 2 படத்தோட கதைப்படி ஹீரோயினும் லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே தன்னோட பெற்றவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஹீரோவோட வீட்டுக்கு ஹீரோயினோட வீட்டுக்கு ஹீரோவும் போய் அவங்க பேரண்ட்ஸோட மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி தாங்க ஸ்க்ரீன் பிளே அமைஞ்சிருக்கும். இதில் எந்த படத்தை பார்த்து எந்த படம் காப்பி அடிச்சா அப்படிங்கிறது தெரியவே தெரியாதுங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த 2 படமுமே 1999 வருஷம் 1 மாத கேப்பில் ரிலீஸ் ஆகி 2 படமும். இந்த லிஸ்ட்டில் நம்ம 2ஆவதாக பார்க்க போகிறது மணிகண்டன் நடித்த குண்டன் திரைப்படம் வர்சஸ் ஜிவி பிரகாஷ் நடித்த டியர் திரைப்படம். இந்த 2 படத்துக்குமே உள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரட்டை பிரச்சனை தாங்க. ஹீரோக்கு மணிகண்டன் பார்த்தீங்கன்னா குண்டன் படத்தில் குரட்டை வர்றதால ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள மனக்கசப்பு ஏற்படும். அதே மாதிரி தான் ஜிவி பிரகாஷ் நடித்த டியர் திரைப்படத்துலையுமே அவருக்கு குரட்டை பிரச்சனையில தான் அவதிப்படுவார். இந்த லிஸ்ட்டில் நம்ம 3ஆவதாக பார்க்க போகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த 1000 ஜென்மங்கள் வர்சஸ் சுந்தர் சி நடித்த அரண்மனை திரைப்படம். ஹீரோவோட தங்கச்சியை காதல் திருமணம் பண்ணிட்டு ஹஸ்பண்டோட ஒரு அரண்மனையில் குடியேறுவாங்க. அங்கே நடக்கிற அமானுஷ்ய சம்பவங்கள் தான் படமாகவே இருக்கும். சூப்பர் ஸ்டார் நடித்து சூப்பர் ஹிட்டான இந்த படத்தை தான் பல வருஷம் கழிச்சு சுந்தர் சி ஆட்டையை போட்டு கொஞ்சமாக பட்டி டிங்கரிங் பார்த்து இன்னைக்கு அரண்மனையில் 4 பார்ட் வரைக்கும் எடுத்து கல்லா கட்டியிருக்காருங்க. என்னதான் நம்ம விமர்சனம் பண்ணியிருந்தாலுமே அதுக்கு ஒரு திறமை வேணுங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும். இந்த லிஸ்ட்டில் நம்ம 4ஆவதாக பார்க்க போகிறது சூர்யா ஜோதிகா நடித்த சில்லுனூர் காதல் வர்சஸ் ஜெய் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்த தீரா காதல். ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் காதல் தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு தன்னோட மனைவி குழந்தையோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வர நிலையில் திடீர்னு முன்னாள் காதலை குறுக்கிட்டு அதனால் ஏற்படுற சலசலப்பு தாங்க இந்த 2 படத்துக்குமே காமன் கதையாக இருக்கும். என்னதான் சில்லுனூர் காதல் படம் ரிலீஸ் ஆகி பல வருஷம் ஆனாலுமே இன்றைக்கும் பல பேரோட ஃபேவரட் படமாக இந்த படம் இருக்குது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த லிஸ்ட்டில் 5வது மற்றும் கடைசியாக பார்க்க போகிற திரைப்படம் தளபதி விஜய் நடித்த திருப்பாச்சி வர்சஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த அண்ணாத்த திரைப்படம். ஹீரோவோட தங்கச்சிக்கு திருமணம் ஆன நிலையில் அவளை கட்டி கொடுத்த ஊரில் தங்கச்சிக்கு ஏற்படுற பிரச்சனையை சரி செஞ்சு தங்கச்சி நிம்மதியாக இருக்கிறதுக்காக அண்ணன் போராடுறதாங்க இந்த 2 படத்தோட ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கும். இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா இந்த 2 படத்துலையுமே பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்கே தெரியாமல் அவளோட பிரச்சனையை ஹீரோ சரி செய்வார். விவேக் எப்படி படிக்காதவன் படத்தில் மீசையும் மருகும் வச்சா மாறுவேஷமா மாறுவேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சடா உங்களால அப்படிங்கிற மாதிரி சிறுத்தை சிவா திருப்பாச்சி படத்தை பார்த்துருப்பாரு போல. பார்த்துட்டு விஜய் இந்த படத்தில் சென்னை தான் போறாரு. ஸோ நம்ம படத்தில் தலைவரை கொல்கட்டான்னு மாற்றி விட்டுட்டோம்னா யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினச்சாரோ என்னமோ. படத்தில் சிட்டி தான் மாறுமே தவிர கதை அப்படியே அதே திருப்பாச்சி கதையை தாங்க எடுத்து வச்சிருப்பாரு. அதனால தான் என்னமோ அண்ணாத்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோங்க. நான் வெறும் 5 ஜோடி படங்கள் மட்டும்தான் ஒரே கதையம்சத்தில் வந்ததை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பல படங்கள் ஒரே கதையம்சத்தோட ரிலீஸ் ஆகிருக்கும். அதில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்காக அட்லி படத்தை ஃபுல்லாக கமெண்ட் பண்ணி வச்சிடாதீங்க. என்னதான் அவரை நம்ம கிண்டல் பண்ணாலும் தளபதிக்கு தரமான படத்தை கொடுத்தது அவர் மட்டும்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.